வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவை யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா எஸ்பிஓ. இந்த எஸ்பிஓ பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முள்ளங்கியோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த முள்ளங்கி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல என்ன நன்மைகள் நடக்குது பார்க்கலாங்களா? இதில் முள்ளங்கி முக்கியமாக எதுக்கு பயன்படுனா சிறுநீரக பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு பயன்படுது. முக்கியமாக இது எதுக்காக சிறுநீர் பிரச்சனை ஏற்படுதுன்னா தண்ணீர் சரியாக குடிக்காதனாலையும் உப்புத்தன்மை அதிகமாக இருக்க தண்ணி குடிக்காதனாலையும் சிறுநீரகத்தில் கல் உருவாகிறது. இந்த காலத்தில் அதிகமாக நிறைய பேர்த்துக்கு சிறுநீரக கல் அதிகமாக வருது. அதுக்கு இந்த முள்ளங்கி சாப்பிட்டு வந்தோம்னா சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை கரைக்கவும் பயன்படுது. தினமும் முள்ளங்கி ஜூஸ் குடிச்சு வந்தோம்னா கற்கள் கரைஞ்சி சிறுநீரக ஆரோக்கியம் மேம்படும். அடுத்து உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுக்க நமக்கு முள்ளங்கி ரொம்ப பயன்படுது. உடல் ஆரோக்கியம் மேம்படுத்துகிற காய்களில் முள்ளங்கியும் ரொம்ப முக்கியமான ஒரு காய்ங்க. இதில் முள்ளங்கி ஒரு வேர் காய்கறி. இது பூமிக்கு அடியில் வளரக்கூடியது. தினமும் முள்ளங்கி ஒன்று சாப்பிட்டு வந்தோம்னா செரிமானம், நோய் எதிர்ப்பு சக்தி போன்ற பல நன்மை நமக்கு தருது. ஒரு நாளைக்கு உள்ள முள்ளங்கி சாப்பிட்றதுனால 8 ஆரோக்கிய நன்மைகள் நடக்குது நம்ம உடம்புல. அது என்னென்ன நன்மைகள் பார்க்கலாங்களா? செரிமான பிரச்சனையை சரி பண்ணுது. செரிமான பிரச்சனை எப்படி சொன்னால் இதில் முள்ளங்கியில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது சரி பண்ணுது. அதுக்கப்புறம் அதாவது மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா கல்லீரல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது. கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்க இந்த முள்ளங்கியை சாப்பிட்டு வந்தோம்னா அதை எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். சாம்பாராவோ பொரியல் செஞ்சோ. முள்ளங்கி மட்டும் இல்லைங்க, அதோட கீரை முள்ளங்கியை விட கீரை இது ரொம்ப 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 உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மூட்டு வலி, முழங்கால் வலி பிரச்சனை உள்ளவங்க இந்த முள்ளங்கி கீரையை சாப்பிட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லது. அப்புறமேலு நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்கிறது. வேறு என்ன இந்த முள்ளங்கி சாப்பிட்றீங்க? உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த முள்ளங்கி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரத்த